இப்போ நம்ம நேரா சொர்க்கத்துக்குள்ள போறோம். சொர்க்கம்னா இப்போ நவராத்திரி சீசன் களை கட்டுதில்ல பாருங்க. நான் வட மாநிலத்தில் அப்படியே நவராத்திரிகள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, வருஷம் சென்னையில இருந்து இந்த யானை கம்பெனின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து திருப்பதிக்கு கொடை அனுப்புற நிகழ்வுன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் பண்ணியிருக்காங்க. நேரா சென்னை மெரினா கடற்கரையில ஒரே கூட்டமா இருக்கு. என்னப்பா விஷயம் கேட்டா, லவக்குன்னு மசாலா பொரி, அந்த பொரி இந்த பொரி சாப்பிடுதமே, அந்த பொரியை எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா? பாருங்க செய்யறாங்க. அதை வறுத்து எடுக்கும் போது பொற வருது இல்ல. அடுத்து பாருங்க, நேரம் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கிற மாதிரி அவங்க கருத்தை கேட்க போனோம். இங்க பாருங்க ஆத்தாமா மக்களே, நமக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கோம்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. 2 படிநிலையில தான் ஜிஎஸ்டி நீ வச்சிருக்க போறோம். இதெல்லாம் விலை குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதெல்லாம் விலை குறைஞ்ச உடனே வாங்கியிருக்கிய, இந்த விலை குறைப்பு போதுமா என்னன்னு கேட்டோம். மழை பதில சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் டிவி பார்க்கும்போது 36,000 40,000 இருந்துச்சு. போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்கு வந்து ஒரு 6,000 5,000 வரைக்கும் ரேட்டு குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால. 1 டன் வந்து 38 ரூபா சொல்லியிருந்தாங்க ஏசி ரேட்டு. இப்போது ஜிஎஸ்டி ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் 10% குறையுதுன்னு சொன்னாங்க. கடலில் பேனா நோட்டு இதெல்லாம் வாங்கினேன். முன்ன விட இப்போ 20 ரூபாய்க்கு நோட்டு வாங்கினோம்னா ஒரு 2 ரூபா விலை குறைப்பு வந்துருக்கு. அதான் படிக்கும் பசங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதானே விலை குறைப்புனாலே மளிகை பொருள் குறைஞ்சாதான் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். எனக்கு ஆனால் சில பொருள் எல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, குறைஞ்சிருக்கிறது டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லா மக்களுமே வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இது வந்து பழையபடி தான் இருக்குதே ஒழிய இது கம்மியாயிருச்சுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணால் சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் கம்மியான மாதிரி எனக்கு தெரியலைங்கிறதான் சார் உண்மை. ஜிஎஸ்டியில் அதே இதுதான் போட்டிருக்காங்க, ரேட்லாம் கம்மி பண்ண மாதிரி தெரியல. என்கொயரி பண்ணிட்டு இருந்த கஸ்டமர்லாம் இன்றைக்கி வண்டி புக் பண்ணுறதுக்கு ஆர்வமாக வராங்க. இது ஒரு நல்ல ஒரு விற்பனை காலமாக தான் இருக்குது. தீபாவளிக்கு நமக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக இது நல்ல உதவி பண்ணும் எதிர்பார்க்குறேன். கேரியர் ஏசி எடுத்துருக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் சரியான அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 50,000 டிவி வந்து இப்போ 44 45 அந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 60,000 ரூபா ஏசி வந்து அதுக்கு ஒரு 6,000 ரூபா வரைக்கும் ரேட்டு குறைஞ்சிருக்கு. உனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன நாங்கள் மிடில் கிளாஸு, எங்களுக்கு கார் எடுக்கிறதுங்கிறது பெரிய கனவாக இருந்துச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. 180,000 கிட்ட குறைஞ்சிருக்கு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது இதில். அதனால் இதை வந்து வியாபாரிகள் பார்த்து குறைக்கணும், மக்களுக்கும் இது பெனிஃபிஷியலாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் நெல்லாக்கியிருக்காங்க. 3,500 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம். அதில் ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 70 ரூபா தான் வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 12% வரும். கிராசரிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே வாங்குறது தான் எல்லாமே.
அதனால அதில் வந்து எல்லாமே கம்மியாக தான் ஆயிருக்கு இப்போ. எப்படியும் ஒரு 3000 ரூபா கிட்ட எப்படியும் குறையதான் சார் செய்யுது. மொத்தத்துக்கு ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா கிட்ட குறையுது அப்படின்னா கண்ட்ரோலை இழந்து தாறுமாறா ஓடி பக்கத்தில் இருக்கிற ஷெட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஷெட்டு என்னன்னா 2 வீலர் மெக்கானிக் ஷெட்டு. ஒருவேளை அந்த பஸ்ஸு இங்கேயே நம்மளுடைய இதெல்லாம் சரி பண்ணிடுவான்னு நினச்சி அங்கே போச்சா என்னமோ தெரியல. அதுக்கு தான் சொல்கிறது, வண்டியை எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணி எடுங்க ஓட்டுநர்களே அப்படின்னு சொல்கிறது. இப்படியே இங்க இருக்கு போயிருக்கும் போது ராஜஸ்தான்ல இருந்து ஒரே அமையா கார்டு ஓட்டு கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டா இங்க ராஜஸ்தான்ல இப்படி ஒரு பாம்பு சிக்குக்குள்ள இருந்து சீறி வந்துச்சுன்னா, கொடைக்கானல்ல ஒரு பாம்பு படிக்கட்டில் மயங்கி கிடந்திருக்கு. அது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்திருக்கு. அப்புறம் அந்த பாம்பை பற்றி சொன்ன உடனே வனத்துறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை எல்லா விலங்குகளுக்கும் காட்டில் ஒரு அசௌகரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பேசி தீர்த்துக்கிற வேண்டியதான். ஆனால் உஷாரா இருங்க மக்களே, பாம்பு கம்பு அடிச்சு விடாதியா, வனத்துறைகிட்ட சொல்லுங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நேரா கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். நம்ம பழைய வாத்தியார் ஐயா தான் நிக்காக. ஆனா அவங்க இப்ப சபாநாயகர் ஐயா. சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்த இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல இந்த அகந்த வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆரம்பிக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராக அவங்கள்ட்ட இருக்காங்க. அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அவங்க வாத்தியார் இல்ல, அதனால சிலவள அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு அரசியல் அடிச்சுவிடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால். ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணியக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமரின் தான் சொல்லணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சரின் தான் சொல்லணுமே தவிர அவங்கள அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியதோ இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி டயலாக் எல்லாம் பண்ணுறத மக்கள் விரும்பலை. ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாங்க, ஏன் இவ்வளவு புரியாமல் பேசுகிறாங்கன்னு மக்கள். அதாவதுங்க 2026 எலெக்ஷனு ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட இருக்கு. முதல் எதிர்பார்ப்பு என்னன்னா, யாருக்கு இந்த 2026 எலெக்ஷன்ல டிங்கு டிங்கு டிங்குன்னு மோதலும் முட்டுவோம் அப்படின்னு ஒரு போட்டியா இருக்கு. 2026 யாருக்கு இடையே போட்டி? நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிப்போம், தளபதி தான் முதலமைச்சர் ஆவாரு, எம்பி வந்திருக்காரு நாளைக்கு. நாங்க தம்பி உறுதியா திமுக தான் ஜெயிக்கும். நீங்க உறுதியா திமுக ஜெயிக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகம் 7வது முறையும் தமிழக முதல் 2வது முறையுமாக நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். எங்களை பொறுத்தளவு டெல்டா மாவட்டம் மிக அதிகமான தொகுதியிலே நாங்கள் பெறுவோம். காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்.
மொட்டை மரம் எப்படி கல்லடி போடும்? காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும். அடுத்து பாருங்க, இதே அமைச்சர் ஐயா தான் இன்னொரு விஷயத்தை தெளிவுபட சொல்லியிருக்காரு. 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் 35,000 கோடி வந்திருக்கிறது என்று அன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் சொன்னார். அதற்கான விளக்கங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திருச்சி வளர்ந்திருக்கிறதா என்பதை நீங்கள் திருச்சியில் இருக்கிற நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வளரவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்வதை பற்றி நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல டெல்டா பகுதி முழுவதும் செய்திருக்கிறோம். அதை துணிஞ்சு நாங்கள் மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம். அடுத்து ஒரு அண்ணாச்சி சைக்கிள்ல வந்து கிணிங்கிணின்னு மணி அடிச்சா என்ன அண்ணாச்சின்னு கேட்டோம். அதாவது தம்பி, மத்திய அரசோட மாநில அரசு இணக்கமா போகணும், அதுதான் மாணவர்களுடைய கல்விக்கு நல்லது. கல்வியினுடைய தரத்தை உயர்த்தும் வகையிலே மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு மத்திய அரசுடைய கோட்பாட்டுக்கு ஏற்றவாறு தமிழக கல்வித்துறையும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். வருங்கால மாணவருடைய நன்மை கருதி அந்த நல்ல பணியை அவர்கள் ஆற்ற வேண்டும். எந்த மொழியையும் எந்த அரசும் திணிக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலை. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கே அவசியமில்லை. புதிய மொழி கற்பதிலும் தவறு கிடையாது. அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை தாழ்மையோட சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ ரெகுலரா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 40லேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே திடீர்னு மரணம் அடைஞ்சிடுறாங்க. அது ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்து. நான்லாம் வீட்டிலேருந்து வரும்பொழுது சில இடங்களில் அந்த போஸ்டரை பார்க்கும்போது ஏஜை கரெக்டாக பார்ப்பேன். 42, 43, 47 இப்படியே இருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு அதீத ஸ்ட்ரெஸ்ஸு இந்த வயசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸு தெரியல. தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்டரை எங்கேயாவது கொண்டு இறக்குங்க. அதுக்கு 100 நாளை உட்காந்து நான் வழி சொல்கிறேன். தயவு செஞ்சு அழுத்தம் உங்களை மரணத்திற்கு தள்ள விடாமல் மட்டும் பார்த்துக்கிடுங்க. அடுத்த தர்பாரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா.